வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, நான் ஓப்பன் பண்ணதுமே இங்கே கனெக்ட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எக்கோ சிஸ்டம். ஆமாம். ஓ சிஎம்எஃப். ஓ காட். அதே மாதிரி இந்த ஸ்க்ராலிங் வீல் நீங்கள் சுற்றிங்கன்னா ஒன்றும் நடக்காது. அது உண்மைதான். சரி, சிஎம்எஃப் பட்ஸ் 2+. இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ தான் நம்ம சிஎம்எஃப் பட்ஸ் 2 பார்த்துருப்போம். ஆமாம். இந்த 2+ல என்னன்னா ஹைரஸ் ஆடியோ வயர்லெஸ். ஸோ எல்டாக் இருக்கு. எல்டாக் வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறனால சாம்சங்லேயும் ஒர்க் ஆகும், பிக்சல்லையும் ஒர்க் ஆகும். எல்டாக் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும், பிரச்சனை கிடையாது. சூப்பர். இது எல்எஸ்டிசியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் தான், எல்லா டிவைஸ்லையுமே இருக்காது. அடுத்து என்னன்னா, இந்த 12mm நம்ம சொல்லியிருந்தோமா, ரிச் அண்ட் பேலன்ஸ்டு சவுண்டுன்னு போட்டிருக்காங்களா, அது என்ன ஏதுன்றது எஸ்ஆர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம், ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் இன்னொன்று என்னன்னா, 50 dB ஹைப்ரிட் ANC ஸ்மார்ட் அடாப்டிவ் மோடு, IP55 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, டியூவல் கனெக்ஷனு, ஸ்பேஷியல் ஆடியோ எஃபெக்ட் இருக்கு, சார்ஜபிள் இன்டகிரேஷன் இருக்கு, ஹைரஸ் கிளாரிட்டி அது இருக்கு. அப்புறம் இங்கே பாரு 8.5 hours வித் 10 minutes ஆஃப் சார்ஜ். அல்டி இல்லை அது, சூப்பர்ல. ஏன்னா இப்போ நம்ம மேலே இப்போ தான் பார்த்துட்டு வரோம், சிங்கிள் சார்ஜில் 15.5 hours கிரேசி. அதே சமயம் உனக்கு 8.5 hours 10 minutes சார்ஜிங்கிறதும் கிரேசி தான். ஸோ டோட்டல் பிளேபேக் வந்து 61.5 hours. ஸோ இதில் நம்ம எல்டாக்கும் டிசேபிள் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு ஆப்பில். அப்போ எல்டாக் டிசேபிள் பண்ணால் ஏஎஸ்சியில் ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகும்போது நமக்கு இன்னும் பேட்டரி லைஃப் இன்னும் அதிகமாக கிடைக்கும். ஆமாம். ஸோ இதுதான் மேட்ரு. இந்த 6 HD மைக்குங்கிறது ஒரு பட்லையுமே 3 மைக் இருக்கும்டா. ஓகே ஓகே. ப்ராடக்ட் இப்போ ஓப்பன் பண்ணுங்க சார்க்கி. இங்கே உடனே பேர் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ எப்படி இருக்கு நாய்ஸ் கேன்சலேஷன்? எப்படி இருக்கு? நாய்ஸ் கேன்சலேஷன் தான் அப்படியே டொப்புன்னு அடைச்ச மாதிரி இருக்கா? டிரான்ஸ்பரன்சி மூச்சு விட்ட மாதிரி இருக்கா? ஆமாங்க, நிஜமா அப்படிதான். சரி, ஆஃப். ஓகேயா? ஆஃப் பண்ணி நார்மலா இருக்கு. எனக்கு நாய்ஸ் கேன்சலேஷனே செட் ஆகல. வேணாம். ஓகேயா? இங்க பாரு. இப்போ ஓகே. பேஸ் போட்டுருங்க. இயர்ஃபோன் மாதிரி ரொம்ப சேஞ்சஸ் தெரியல, மைன்யூட்டான சேஞ்சஸ் தான் இருக்கு, பட் நல்லா இருக்கு. ஓகே. ஸோ இதுதான் ஆப்பில் உள்ள எல்லா ஆப்ஷன்ஸும். ஸோ இதுலேயே வந்து வேறு என்னெல்லாம் பண்ணலான்னா, நம்ம வந்து நார்மலாக இந்த கண்ட்ரோல்ஸ் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, லெஃப்ட் ரைட்டுக்கு பாவம் பையன், அவனுக்கு எதுவும் கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஆப் நல்லா இருக்குங்க. ஆமாம், இது நல்லாயிருக்கும், நிஜமாக நல்லாயிருக்கும். இது இப்போ இந்த லெஃப்ட் ரைட் இருக்குல்லடா, இதில் டபுள் டேப் ஆப்ஷன் வந்து நான் ஆன்சர் கால், சரியா? இதுலேயும் ஆன்சர் கால் தான். ட்ரிபிள் டேப் பண்ணால் காலை வந்து கட் பண்ணலாம், ஸ்கிப் ட்ராக் இதெல்லாம் பண்ணலாம். ஸோ அதான், இது வந்து ஓவரால் ஆப்பில் இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ அப்டேட்ஸ் வந்ததுனாலும் அப்டேட்டும் நமக்கு வந்து ரிப்போர்ட் ஆகும், அப்டேட்டும் ஆகும். நல்லா இருக்கு. இப்போ பேஸ் வந்து எப்படி சொல்கிறதுனா, ப்ரொஃபஷ்னல் பேஸாக இருக்குது. நான் ஏன்னா நம்பர்ஸ் பட்ஸ் தானே யூஸ் பண்ணுறேன், அதில் வந்து ஹெவியாக இருக்கும், அதில் வந்து டொப்புன்னு அடிக்கும். இது அந்தளவுக்கு டொப்புன்னு இல்லை. ஏன்னா அல்ட்ரா பேஸ் போட்டதும் பயங்கர பேஸாக இருக்குமான்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை, காமாக கொடுக்குது, ஆனால் நல்லா இருக்குது. நல்ல பேஸ். ஏன்னா ஒரு சில பேஸ் வந்து இந்த டீட்டெயிலிங்கை பிடிச்சி குறைச்சி விட்ருவோம். வோக்கல்ஸில் வந்து அடிவாங்க வைக்கும், இல்லைனா அடிவாங்க வைக்கும். எனக்கு ஆனால் இந்த சிஎம்எஃப் பட்ஸ் 2ம் சரி 2+ம் சரி என்ன தோணுச்சுன்னா, 2ஓட 2+ல ஒரு சின்ன கிளாரிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் இருக்குது. 2வும் பார்த்தோன்னா பேஸு வோக்கல்ஸ் ரெண்டுத்தையுமே பூஸ்ட் பண்ணிச்சு. இதுவும் பேஸு வோக்கல்ஸை பூஸ்ட் பண்ணுது. இருந்தாலும் இந்த ரெண்டுத்தையும் பூஸ்ட் பண்ணும்போது சைடில் சில இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸையுமே இது ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணுது, கேட்குது. இதுவே 2ல என்னாச்சுன்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் கேட்டுது. எப்போ கேட்டுச்சு தெரியுமா? நான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கும் போது கேட்டுச்சு. ஆனால் இயர்ஃபோனில் எப்படி இருக்கும்னா, துல்லியமாக சாதாரணமாக சைக்கிளில் போகும்போதே எனக்கு கேட்கும், ஏய் அந்த வீட்டு கேட்குதுடா அப்படின்னு. இயர்ஃபோனு வேறங்க, சரியா? அதான் டியூனிங்கிறது. இதுதான் டியூனிங்கு. கால் சூப்பராக இருந்ததுடா. கால் சல்ட்டியாக இருந்தது. எப்படியும் கால் சாம்பிள் நம்ம அட்டாச் பண்ணுவோம். சிஎம்எஃப்-ஓட பட்ஸ் 2+. சூப்பரே. இதோட ஸ்பெஷாலிட்டி எல்டாக் இருக்கிறது, ப்ளஸ் 3 மைக் இருக்கு. காற்று செம்மையா அடிக்குது. இப்போ நான் ஹார்ன் அடிச்சுட்டே பேசுறேன்னு, இப்போ அடிச்சுக்கிட்டே நான் அப்படியே பேசிட்டு இருக்கேன்ல, அப்போ என் வாய்ஸ் கட் ஆகலைல்ல? வாய்ஸ் தெளிவா இருக்கு. சரி, ஓகேடா. அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்ச மாதிரி இருக்கு. சரி, ஓகே ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி லைஃப் ஆல்ட்டி, என்ன பண்ணாலும் பேட்டரி லைஃப் அசால்ட்டாக இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு கிளைமே பார்த்தல 13.5 hours கிளைம் பண்ண, நம்ம 80% வால்யூம் நம்ம வச்சுட்டு சுத்திட்டு இருப்போம், காதை விஞ்சு போயிடாது. 60 தாங்க, 60-70 50-60 தான்டா. சைக்கிள்லாம் ஓட்டும் போது 50-60 தான் தோணும். ஆமா, என்விரான்மென்ட் சவுண்ட் கேட்கணும்ல, கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் காது அடைச்ச மாதிரியே இருக்கும்டா சில சமயங்கள்ல. தொடர்ந்து 4 மணி நேரம்லாம் காதில் ஹெட்ஃபோன் வச்சிங்கன்னு வைங்களேன், அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல தான் இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது நான் என்ன பண்ணேன்னா, தொடர்ந்து யூஸ் பண்ணேன். இதையும் தொடர்ந்து யூஸ் பண்ணி 6 மணி நேரத்தில் செத்துச்சு இது. ஆமா, 6 மணி நேரத்துல ஃபுல் வால்யூம் ஆனா. ஏன்னா என்விரான்மென்ட் நாய்ஸோட இருக்குமே, 100% வால்யூம்ல தான் லிசனே பண்ண முடியும். வீட்ல இருந்தா நம்ம 50% வால்யூம்ல லிசன் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கலாம். 100% வால்யூம் வச்சாதான் வெளியில இருக்கிற என்விரான்மெண்டல் நாய்ஸ்க்கு சம்மதிக்கும். ஏன்னா நான் இதை மாட்டிட்டு எங்க போயிருந்தேன், எண்ணூரோட அந்த எண்ணூர்ல
அவங்க இந்த லாரிஸ்க்குலாம் ரோல் போட்டு வச்சிருப்பாங்களா அது, எக்ஸ்பிரஸ் ஹைவே, அப்புறம் நம்ம மதுரை வயல் டு தாம்பரம் இது பைபாஸ், இதுல எல்லாம் போயிட்டு இருந்தா அப்ப எப்படி இருக்கும்? கஷ்டம் தான். சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது எல்லா சவுண்டும் கேட்கும். அதேதான். ஸோ அப்போ வந்து 100% வால்யூம் வச்சா தான் விளங்கிச்சு. ஆனா கால் சூப்பரா இருந்தது, இதுவும் கால் சூப்பரா இருந்தது, செம. ஸோ இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நிஜமா நல்லா பண்றாங்கடா. ஏன்னா பட்டோட வெயிட் பத்தல, 4.5 கிராம்ஸ். டச் ஏரியா நல்லா இருக்கு, டச் ஏரியா நல்லா ரொம்பவே ரெஸ்பான்சிவா இருக்கு. ஆமா, அதான் நம்ம பார்த்துருப்போம், நீங்க அந்த ஸ்கிரீன் ரெக்கார்டிங்ல பார்த்துருப்பீங்க. ப்ளஸ் அந்த கேஸும் ஓகே. கேஸ் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, நான் அதை பேக்கெட்ல எடுத்துட்டு போகும்போது கொஞ்சம் பெருசு தான் இருந்தாலும் அந்த மேட் ஃபினிஷ்க்கு அதுக்கும் எடுக்கும்போது கையில வலிக்கிட்டுலாம் போகாது. கிரிப்பு சூப்பரா இருக்கு, எடுத்துட முடியுது. சூப்பரா இருக்கு. எனக்கு மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக் தான், பட் ஆனா ஒரு மாதிரி எப்படி சொல்றது, பிரீமியமா இருக்கு. எனக்கு வந்து ரப்பரைஸ்டா இருக்கு. பிரீமியம் ரப்பரைஸ்டே இல்லாத ஒரு மெட்டீரியல் லாங் லாஸ்டிங்கா அடிச்சு துவைச்சி நாய் வாயில போட்டு எடுத்தாலும் பிரச்சனை இல்லாம ஓடுறது இது மட்டும்தான். நாய் வாய் வரையும் போயிட்டு வந்துருச்சா இது? அது பின்ன பால் மாதிரி நினைச்சுக்குது. அது டப்புன்னு ஒரு தடவை கீழே விழுந்தா, ஏய் பால் போட்டிருக்காங்க விளையாடுறதுக்கு அப்படின்னு கவிட்டு ஓடிடுச்சு, ஏய் மல்லது கீழே போடு. ஆமா, இது நல்ல டைமென்ஷன் வர சூப்பரான ப்ராடக்ட் இது. இந்த மாதிரி சாம்சங்டேன்னு ஒண்ணு இல்லை. ஏன்னா ஹார்டா இல்ல பாருங்க, இது வந்து ஹார்டா இருக்கும் கண்டிப்பா. அந்த ஷேப் வந்து ஹார்டா இருக்கும், அது ஹார்டா இல்ல. இன்னொன்னு என்னன்னா, நான் இப்பயும் சொல்லுவேன் எப்பயும் சொல்லுவேன், இந்த பட்டு மட்டும் தான் ஓப்பன் இயர் கான்செப்ட்ல. இது ஓப்பன் இயர் மாதிரி தானே, இது மீன் தானே. ஓப்பன் இயர் கான்செப்ட்ல பேஸ் டெலிவர் பண்ண ஒரே தானே தலைவன், இவனை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதனாலதான் மறுபடியும் வேற ஒன்று விட்டு அடிக்க வேணான்ட்டு அதை விட்டுட்டோம். ஆமா ஆமா, வேற ஒன்று பண்ணாலும் யாரும் வாங்க மாட்டாங்கன்னு பயந்துட்டோம். சரிங்க. ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு எல்டாக் வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்டா இருக்கும். இவனுக்கு என்ன ஒரே ஒரு கோளாறுனா, இவனுக்கிட்ட பேட்டரி லைஃப்க்கு மட்டும் தான் நான் பயப்படல. பேட்டரி லைஃப்னா இப்போ நல்லா இருக்கு, பேட்டரியோட ஹெல்த் ப்ரொலாங்ட் யூசேஜ் இப்போ 6 months தொடர்ந்து யூஸ் பண்ணா பேட்டரி ஹெல்த் எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம ஆஃபீஸ்ல இருக்க CMF பட்ஸ் 2 Pro செத்துருச்சு. ஒரு சைடு பாத்தீங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்துல செத்து போடும். பட்ஸ் 2 Pro ஓகே ஓகே. அது வந்து செத்து போச்சு. அது இதனால தான் பயம். மத்தபடி பேட்டரியில சொதப்பிட்டே இருக்காங்க நிறைய பேர் சொல்றாங்களா கமெண்ட்லயும். ஆமா, அதான் வெண்டார் சரியில்லை போல. இப்போ பிக்சலுக்கு எப்படி பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி இவங்க வந்து யாரும் டைப், அது ஏதோ ப்ராப்ளம். ரைட்டு. ஸோ அதாங்க. வேற ஏதாவது டவுட் இந்த ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சாலும் நீங்க தாராளமா கேட்கலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன், இந்த பட்ஜெட்ல வந்து ஹைரஸ் ஆடியோட உங்களுக்கு ஒன்று வேணும்னு போது இது தாராளமா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். அதே சமயம் இப்போ ரியல்மி பட்ஸ் Air 7 ஒன்று இருக்கு. ஸோ அதுவும் வந்து டெரரான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அது வந்து உங்களுக்கு 3300 ரூபாய்க்கு கிடைக்கும். அதே சமயம் 2300 ரூபாய் 2200 ரூபாய்க்கு நார்டு பட்ஸ் 3 Pro இன்னும் கூட கிடைச்சிட்டு இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெல் டியூன்டு ஒரு ப்ராடக்ட். அது ஏஎஸ்சி தான், ஹைரஸ் ஆடியோலாம் இல்லாதனால பிட்வீன் எந்த டிவைஸ்லாம் ஐஃபோன்ல கூட யூஸ் பண்ணலாம். ஹேமரோட ஆப் உண்டு, இதையும் ஐஃபோன்ல யூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு நத்திங் எக்ஸ் ஆப் அதுக்கும் உண்டு. ரைட்டு. ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். அதே மாதிரி முடிஞ்சா இப்போ டிடபிள்யூஎஸ் வாங்க போறீங்கன்னா மிந்த்ரா ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஏன்னா மிந்த்ரால வந்து டிடபிள்யூஎஸ்க்கு நல்ல ஆஃபர்ஸ் போடுறாங்க, அதை செக் பண்ணி பாருங்க. மேபி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் நல்லா அமையலாம். அதுக்கு கண்டிப்பா உண்மைதான் நீ சொல்றது. ஓகே, பார்க்கலாம். பை பையா, see you, டாடாவா. அப்படியே தமிழ்ல போஸ்ட் கொடுங்க, நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். பாய்.